ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம சிக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள் போகலாம். வ.உ.சி அவர்கள் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமைக்குரிய ஒரு பெரும் தலைவருங்க. இவரு 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதியன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஓட்டப்பிடாரத்துல பிறந்திருக்காரு. வ.உ.சி அவர்கள் தன்னுடைய பள்ளி படிப்பை தூத்துக்குடியில உள்ள பள்ளியில பயின்றிருக்காருங்க. அதுக்கு அப்புறமா 1895ஆம் ஆண்டு சட்ட பரீட்சையில தேர்ச்சி பெற்று சட்ட கல்வி பயின்று வழக்கறிஞராக பணியாற்றிருக்காரு. இவரு மக்களினுடைய ஏழ்மையையும் அடிமைத்தனத்தையும் பார்த்து ரொம்பவே மன வருத்தப்படுவாராங்க. இதனால ஏழை மக்கள் கிட்ட பணம் வாங்காமலேயே அவர்களுடைய வழக்குகள் எல்லாத்தையுமே வாதாட தொடங்கியிருக்காரு. வ.உ.சி அவர்கள் 1905ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு பத்திரிகையாளராகவும் தொழில்முறை பணியாளராகவும் தாங்க பணியாற்றிட்டு வந்திருக்காரு. அது 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினையை தொடர்ந்து இவர் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து அரசியல்ல நுழைந்திருக்காரு. பாலகங்காதர திலகரை தன்னுடைய அரசியல் குருவாக தேர்ந்து கொண்டாராம். வ.உ.சி சிதம்பரனார் சாதனைகளிலேயே மிகப்பெரியது சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவியதுதான். அந்த காலத்துல கப்பல்கள் மட்டும் இல்லாம சிறிய பெரிய துறைமுகங்கள் எல்லாமே ஆங்கிலேய கப்பல் கம்பெனியினுடைய ஆதிக்கத்துல தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட இருந்து தங்கள் இஷ்டப்படி கொள்ளையடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ஊழியர்களுக்கு மிகவும் குறைந்த அளவு கூலியை தான் கொடுப்பாங்களாம். எல்லா வியாபாரமுமே ஆங்கிலேயர்களுடைய கைகள்ல தான் இருந்திருக்குங்க. இது எல்லாத்தையுமே சிதம்பரனார் அவர்கள் கடுமையா எதிர்த்திருக்காரு. இதனாலதான் இந்த அந்நிய கம்பெனிக்கு எதிராக சுதேசி அப்படிங்கிற இந்த கம்பெனியை ஆரம்பிக்க தீர்மானிச்சிருக்காரு. 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு வ.உ.சி அவர்கள். கப்பல் கம்பெனிக்கு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுடைய ஆதரவு இவருக்கு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இதனால விரைவிலேயே தேசிய கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒண்ணு நிறுவப்பட்டிருக்கு. முதல்ல வாடகைக்கு கப்பல்கள் வாங்கி தான் இயக்கியிருக்காங்க. இது எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சியால ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அப்புறமா தான் சொந்தமா கப்பல்கள் வாங்கி இயக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே எஸ்.எஸ். காளியா மற்றும் எஸ்.எஸ். லாவோ அப்படிங்கிற கப்பல்கள் இயக்கப்பட்டிருக்கு. வ.உ.சியினுடைய இந்த பெரும் வெற்றி ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தாங்க இருந்திருக்கு. இவங்க வ.உ.சி கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த கப்பல் நிறுவனத்தை கைவிட்டா உனக்கு பல லட்சக்கணக்கில் பணம் தரும் அப்படின்னு சொல்லியும் கேட்டு பார்த்திருக்காங்க. ஆனா ஆங்கிலேயர்களுடைய எந்த ஒரு வார்த்தைக்குமே வ.உ.சி அவர்கள் அசைந்து கொடுக்கவே இல்லையா. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தங்களுடைய கப்பல் கட்டணத்தை கூட குறைச்சு பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இலவசமா கூட ஆட்களை ஏற்றி செல்ல முன் வந்திருக்காங்க. இருந்தாலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிலையுமே வெற்றி கிடைக்கவே இல்லையாங்க. இந்த வ.உ.சியை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்த சமயத்துல 1908ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பேசியதற்காகவும் சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்ததற்காகவும் தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 6.5 வருடங்கள் இவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. சிறையில இவரை ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க. செக்கிழுக்க வைக்கிறது, கல்லுடைப்பது அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கடினமான வேலைகள் எல்லாத்தையுமே இவருக்கு கொடுத்திருக்காங்க. மாடுகளுக்கு பதிலாக செக்கிழுக்கக்கூடிய தண்டனையை பெற்றதுனாலதான் இவர் செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா சிறையில இருந்து வெளி வந்ததுக்கு பிறகு இவருடைய வழக்கறிஞர் உரிமம் கூட பறிக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம கப்பல் கம்பெனியும் மிகவும் நலிவடைந்து போய்விட்டுதான். இவருடைய உடல்நிலையும் மிகவும் மோசமான நிலைக்கு போயிருந்திருக்கு. ரொம்பவே வறுமையில வாடியிருக்காரு. இந்த சமயத்துல கூட தமிழ் இலக்கிய பணிகளில் ஈடுபட்டு திருக்குறள் மற்றும் தொல்காப்பியம் இந்த 2க்கும் உரைகளை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிறையில் இருக்கும்போது கூட 3 தமிழ் நூல்களை இயற்றிருக்காரு. வ.உ.சி அவர்களுக்கு பிரிட்டிஷ் அரசால முதல்ல இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்குங்க. அதாவது 40 ஆண்டுகால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சென்னை உயர் நீதிமன்றத்தால இந்த ஆயுள் தண்டனை 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையாக குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா லண்டன் பிரிவு கவுன்சிலில் முறையிட்டதன் மூலமாகவும் இவருடைய நன்னடத்தை காரணமாகவும் இவர் 1912ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. தூத்துக்குடியில பிரிட்டிஷ்க்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில தொழிலாளர்களுக்கு மிகவும் மோசமான நிலை ஏற்பட்டது இவருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த வேலை நிலைமைகள் எல்லாத்தையுமே எதிர்த்து 1908ஆம் ஆண்டு பிப்ரவரியில இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னின்று நடத்திருக்காருங்க. இந்த போராட்டம் இந்தியாவிலேயே நடைபெற்ற மிகவும் வெற்றிகரமான ஆரம்ப கால போராட்டமா. கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல், சிறந்த சுதந்திர போராட்ட வீரர்,
மற்றும் சிறந்த வழக்கறிஞர். இப்படிப்பட்ட பல பெருமைக்குரிய வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள் 1936ஆம் ஆண்டு தன்னுடைய 64ஆம் வயதுல இறந்திருக்காரு. சரி, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.